கடவுள். விசுவாசத்துல வளருங்க. விசுவாசம் வரத்தை கேளுங்க ஆண்டுடைய சமூகத்தில். ஆண்டு நான் இன்னுமே விசுவாசினம்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாள் அவன் ஒரு முடிவெற்ற கடன் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அங்க ஒரு போட்டோ கவனிங்க. ஸ்தோத்திரம். ஒரு போட்டோ வச்சு கண்ணை மூடுங்க. ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. அந்த போட்டோ என்ன போட்டோன்னா, ஒரு கொக்கு வாயில மீன் இருக்குது. கொக்கு வாயில மீனை பிடிச்சிக்குது. அதுக்கு கீழே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். என்ன வாசகம் தெரியுமா? வசனம் தான் அது. வசனம் தாங்க அது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாசத்தை குறித்த வசனம் தான். ஆனா அவன் வாசகமா எழுதி வச்சுக்கிறான். என்ன தெரியுமா? உயிரே போகும் நிலை வந்தாலும் உன் நம்பிக்கையை விட்டு விடாது. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். என்ன எழுதி வச்சுக்கிறான்? கொக்கு வாயில மீன் இருக்குது, அப்பனா அது சாவ போகுது. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த படத்தை போட்டுட்டு கீழே எழுதுறான், உயிரே போகும் நிலை வந்தாலும் உன் நம்பிக்கையை விட்டுறாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். இப்ப அந்த உயிர் போகுது மீனுக்கு. ஆனா அது நம்புச்சுன்னா, விசுவாசிச்சுதுன்னா, அந்த கொக்கு வாயிலிருந்து தேவன் கண்டிப்பா அந்த மீனை காப்பாத்துவார். காப்பாத்துவாரா காப்பாற்ற மாட்டாரா? கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் எல்லாம் கூடும். அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேங்க. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்த விசேஷத்துல அழகா ஒரு வசனம், மரணமே நேரிடுதா இருந்தாலும் ஆமென், அதற்கு தப்பும்படி ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். ஆமென். எப்படி ஜெயிக்க முடியும்? அவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயிக்க முடியும். ஆமென். இந்த சோதனைகள் பொல்லாங்க நெய்கிற எல்லா அக்னியாஸ்திரங்களையும் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்து கொண்டு நில்லுங்கள். ஆமென். நிக்கணும். ஆமென். பயந்து ஓடக்கூடாது. விசுவாசத்துக்காக நிக்கணும். விசுவாச துரோகிகளால் நாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனங்க? தேவனுக்கு துரோகிகளாய் பகைஞர்களாய் வாழ்ந்து என்ன பிரயோஜனங்க? தேவன் நண்பர்களாக, தேவனுக்கு ஃப்ரெண்டாக இல்ல, ஆபிரகாமை சிநேகிதன் என்று சொன்னார். காரணம் என்ன தெரியுமா? விசுவாசத்தை அவன் கிரியையில கொண்டு வந்தான். ஆமென். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்வார், மை டியர் ஃப்ரெண்ட். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து நண்பனேன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாவற்றையும் மறைக்காமல் அவர் வெளிப்படுத்தி உங்களோடு பேச வேண்டுமானால் நீங்கள் விசுவாச துரோகிகளாய் அல்ல, விசுவாசத்துல வல்லவர்களாய் நிற்கும்படியாய். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்துல எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? வலது கரத்தை உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் எனக்குள்ள கொஞ்சம் அவிசுவாசம். ஆமென். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் எனக்குள்ள